உலகையே திரும்பி பார்க்க வைத்த ரஷ்யா கேன்சருக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு இலவசமாக கொடுக்க முடிவா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாஸ்கோ ரஷ்ய அரசாங்கம் புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே அறிமுகப்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. புற்றுநோய்க்கு எதிராக ரஷ்யா தன்னுடைய சொந்த mRNA தடுப்பூசியை உருவாக்கி இருக்காங்களாம். இது நோயாளிக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் ரஷ்ய சுகாதார அமைச்சகத்துல கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குனர் ஆண்ட்ரோ கப்ரின் தெரிவித்திருக்கிறாரு. ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வுல இருக்கிறதா, கடைசி டெஸ்ட் நடந்து வருவதா, விரைவில் நோயாளிகளுக்கு கிடைக்கும்னு அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புடின் இது தொடர்பாக ஊடகங்கள்ல பேசியிருக்காரு. புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோ மோடுலேட்டரி மருந்துகளை நாங்கள் உருவாக்கி வந்துட்டு இருக்கோம். இதன் கடைசி கட்ட ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் இது மக்களுக்கு கிடைக்கும்னு அதிபர் புடினும் தெரிவித்திருக்காரு. விரைவிலேயே இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இவை மக்கள் நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் பாதிப்பிலிருந்து மக்களை இது காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது என்ன மாதிரியான வேக்சின், ஊசியா, வேறு எதுவுமே எப்படி செயல்படும், என்ன தொழில்நுட்பம் என்றெல்லாம் புதின் விளக்கம் கொடுக்கவே இல்லை. கேன்சர் பாதிப்பு வருடங்கள் ஓடினாலும் பல தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே இன்னும் மாறாத குணப்படுத்த முடியாத விஷயம்னா அது கேன்சர் தான். பல ஆய்வுகள் ஆராய்ச்சிக்கு பின்பும் கேன்சருக்கு முழுமையா மருந்து இன்னும் கண்டுபிடிக்காம தான் இருந்துட்டு இருக்கு. சில மருந்துகள் கேன்சருக்கு எதிராக நம்பிக்கையை அளித்தாலுமே முழுமையாக கேன்சரை குணப்படுத்தாமல் இருந்து இப்ப வரைக்குமே கீமோதெரப்பி தான் கேன்சருக்கு எதிராக முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்குது. கேன்சர் மருந்து கடந்த வருடம் கூட அமெரிக்காவில் கேன்சருக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒன்று சோதனையில் கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கு. சோதனையில் கலந்து கொண்ட எல்லா கேன்சர் நோயாளிகளும் இந்த மருந்து எடுத்துக்கொண்ட பின் குணமடைந்த சம்பவம் உலக அளவுல கவனம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்காவின் மேன்ஹட்டனில் உள்ள மெமோரியல் ஸ்லோன் கேட்ரிங் கேன்சர் சென்டர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த மருந்து வைத்து சோதனை செய்யப்பட்ட எல்லாரும் 100% கேன்சரில் இருந்து முற்றிலுமா குணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. மிக சிறிய அளவில் தான் இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கு கீமோதெரப்பி மருத்துவ சிகிச்சைகள் வழங்காம எளிதாக டாஸ்டர்லிமாப் என்ற மருந்து கொடுத்தே நோயாளிகளை குணமடைய செஞ்சிருக்காங்க. மொத்தம் 18 குடல் புற்றுநோயாளிகளுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மருந்து கொடுத்த பின் அவர்கள் முற்றிலுமே அந்த நோயிலிருந்து குணமடைந்து இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. எம்ஆர்ஐ, பிஇடி எனப்படும் பொசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி அனைத்து சோதனையிலுமே கேன்சர் உடலில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு ஆராய்ச்சி இந்த நிலையில தான் இன்னொரு ஆராய்ச்சி இதபோல் கேன்சருக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரைஸ் பல்கலைக்கழகம், டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகம் மற்றும் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றை நிபுணர்களை கொண்ட கூட்டு ஆராய்ச்சி குழு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கேன்சருக்கு எதிராக செய்திருக்கு. புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கான ஒரு முறை அவர்கள் கண்டறிந்திருக்காங்க. ஒளியை வைத்து தூண்டுவதன் மூலம் சில மூலக்கூறுகளை அதிர வைத்து அந்த அதிர்வை வைத்து கேன்சர் செல்களை கொல்லும் மருத்துவத்தை இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவ இமேஜினுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய சாய மூலக்கூற்றை வைத்துதான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இந்த மூலக்கூறில் இருக்கும் அணுக்கள் ஒரே மாதிரியாக அதிர்வுறும் குணம் கொண்டவை. சில துளிகள் தூண்டுதலுக்கு இவை ஒரே மாதிரியாக ஒத்திசைவோட அதிருமா. இப்படி ஒரே மாதிரியாக அதிர்வுறும் மூலர்களை பிளாஸ்மோன்ஸ் என்று சொல்லப்படுது. பிளாஸ்மோன் கேன்சர் செல் மீது வைக்கப்படும் போதே அது அகச்சிவப்பு ஒளியால் தூண்டப்பட்டு புற்றுநோய் செல்களின் செல் சவ்வு சிதைந்துவிடும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மூலக்கூறுகள் போடும் நடனம் காரணமாக புற்றுநோய் பலியாகிவிடும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் கெமிஸ்ட்ரியில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி இந்த முறை 99% செயல்திறனை கொண்டிருந்ததுன்னு ஆராய்ச்சி முடிவுல தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த முறை 99% புற்றுநோய் செல்கள் மாறி மெலனோமா கட்டிகளை கொண்ட செல்கள் பாதி சிகிச்சைக்கு பிறகு முற்றிலுமாக குணமடைகின்றன. முற்றிலுமாக இவ புற்றுநோயற்றதாக மாறியும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த செல்கள் ட்ரில்லிங் மிஷின் போல செயல்பட்டு கேன்சர் செல்களை 99% வரை கொண்டு கேன்சரையும் குணப்படுத்துதுன்னு இந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.